மன்றத்துக்குள்ளேயே சபாநாயகர் நாற்காலியிலேயே இப்ப ரங்கநாதனும் அன்பழகனும் போட்டி போட்டு உட்கார்ந்து சட்டமன்றத்தை கேலி கூத்தாக்குனாங்க. எடப்பாடியார் முதலமைச்சரா இருக்கும்போது ரெண்டு பேரும் சபாநாயகர் நாற்காலியில உட்கார்ந்தாங்க. வேதனைப்பட்டார் தனபால். அன்றைக்கு இருந்த சபாநாயகர் தனபால் வேதனைப்பட்டார். ஒரு சட்டமன்றத்தை, ஒரு மாண்புமிக்க இந்த சபையை இந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறீர்களே, இது நியாயமான்னு கேட்டார். அந்த அளவுக்கு சட்டமன்றத்தில் அவ்வளவு அராஜகங்களை செஞ்சவங்க திமுக. அது ஒரு வன்முறை கட்சி. தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழி. 89 அவங்க சியாலையை பிடிச்சி இழுத்து அவங்களை மானபங்கப்படுத்தி, அவங்களை அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி, முடியெல்லாம் பிரிச்சு தலைவரி கோலமா ஒரு துரியோதன சபையில, துச்சாதன சபையில ஒரு பாஞ்சாலியின் துயில் உரிக்கப்பட்டது போல அவ்வளவு ஒரு அமக்களத்தை திமுக அன்னைக்கு சட்டமன்றத்தில் அரங்கேற்றிச்சு. நாடே பார்த்தது. அன்னைக்கு அம்மா வெளியே வரும்போது சொன்னாங்க, என்ன அவமானப்படுத்தி மானபங்கப்படுத்திட்டாங்க, ஒரு பெண் என்றும் பாராம நான் முதலமைச்சராகத்தான் இந்த சபைக்குள் வருவேன்னு சொன்னாங்க. செய்து காட்டு. ஆக திமுக திருந்தாது. வன்முறையும் திமுக என்பது ஒட்டி பிறந்தது. பிரிக்கவே முடியாதது என்னவோ திமுகவும் வன்முறையும். திருந்தவே மாட்டாங்க. திருந்த மாட்டாங்க சார். அவங்க திருந்த மாட்டாங்க. இவ்வளவு அராஜகத்தையும் பண்ணிட்டு தான் இன்னைக்கு சட்டசபையில லைவ் வேண்டாம் அப்படின்னு அரக்கர் கூட்டங்கள் மொத்தமும் கிடந்து கத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு அவங்கள அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் முந்தி அவங்க பண்ண கர்மா. அந்த கர்மா இப்ப அடிக்குது. ஆனா அந்த கர்மாவை ஏத்துக்க முடியாம, ஓடவும் முடியாம, ஒளியவும் முடியாம, முதுகுத்தோலி பிஞ்சு ரத்தம் வந்தும் வெளியில காமிச்சுக்காம, அப்படியே ஒண்ணுமே நடக்காத மாதிரி, அளவும் முடியாம, சிரிக்கவும் முடியாம, திணறி திக்கி திணறி செத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் டிஎம்கே. இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு கர்மாவை கொடுத்த அந்த கடவுளுக்கும், இப்படிப்பட்ட ஒரு சவுக்கடியை கொடுத்த நம்ம விஜயண்ணாவுக்கும் மிகப்பெரிய நன்றி. எங்க கதை அகரம் முதல தொட்டு தாடி கிளம்ப பிளட்